ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் பாஜக 3வது முறை ஆட்சி அமைக்க போறாங்களா, இல்லைனா இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு. இந்த சூழல்ல இந்தியாவின் ராணுவ தலைமை தளபதியா இருக்கிற மனோஜ் பாண்டே அவர்களுடைய பதவி காலத்தை 1 மாதம் நீட்டிச்சிருக்காங்க. இது தொடர்பாக இந்துவில் ஒரு செய்தி வெளியாக இருக்குது. இது ஒரு அன்யூஸ்வல் மூவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா, ஏற்கனவே இதே போல் ராணுவ தலைமை தளபதியோட பதவி காலத்தை எப்போ நீட்டிச்சிருக்காங்கன்னா எமர்ஜென்சிக்கு முன்னாடி நீட்டிச்சிருக்காங்க. ஸோ அதே போல் இப்போ ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரெண்டே ஒப்பிட்டு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் எழுதா? இல்லை, இதில் 3 முக்கிய கோணங்கள். அதாவது பெரிய பிரச்சனை கிடையாது இதனால். பட் இதனால் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்க்கணும். அப்படின்னா, நம்ம நாட்டில் டேலண்ட்டுக்கு பஞ்சம் கிடையாது. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐயா மனோஜ் அவர்கள் ஒரு சிறந்த இராணுவ வீரர், அவர் ஒரு அதிகாரி, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவருக்கு அடுத்து இருக்கிறவங்களும் அதை விட இன்னும் திறமையானவங்க இருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா 3வது இடத்துல சவுத் இந்தியன் கமாண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அப்போ என்னன்னா, 2வது இருக்கிறவர் முதல் இடத்துக்கு வரணும், 3வது இடத்துல இருக்கவர் 2வது இடத்துக்கு வரணும். இது இந்த மே மாதம் இறுதியில் தானாகவே நடக்கும். அப்படி நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவர் என்ன பண்றாருன்னா, வயது ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஒருத்தருக்கு 1 மாதம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காரு. இப்போ இவரோட ஐயாவோட கதையே ஜூன் 4க்கு பின்னாடி என்னன்றது தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் போஸ்ட் ஏன்னா அது முக்கியமான போஸ்ட். இப்போ என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பண்ண மாட்டாங்க. முதல்ல இது எலெக்ஷன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி விஷயம் எப்படி பார்ப்பாங்கன்னா, கேபினெட் இருக்கிறவங்களுக்கு அடிஷ்னல் சார்ஜ் கொடுப்பாங்க. பட் ஆனால் இது அடிஷ்னல் சார்ஜ் இல்லை, இது என்னன்னா எக்ஸ்டென்ஷன். அப்போ அடிஷ்னல் சார்ஜுக்கும் எக்ஸ்டென்ஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, இருக்கிறவர் 31ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட் ஆகி போயிடுவார். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா, நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் கூட இப்போ தமிழகத்தில் ரிட்டையர் ஆகி போயிட்டார். அவர் ரிட்டையர் ஆகி போனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, 2வது பெரிய நீதிபதி யாரோ அவர் தலைமை நீதிபதியோட அலுவலகத்தை புதுசாக தலைமை நீதிபதி போடுறவர்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரே நேரத்தில் 2 பதவி காலம் முடியுது. நான் எதுக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, நீதித்துறையை காட்டுறேன். இங்கே எடுத்துக்காட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் விவகாரத்தை பேசுகிறேன். அதே நேரத்தில் ஆர்மியை பற்றின, ராணுவத்தை பற்றின விஷயங்கள் பேசுகிறேன். அப்போ இங்கே என்ன மரபு பார்க்கப்படுதுன்னா, 2ஆம் நிலையில் இருக்கவர் 1ஆம் நிலையில் இருக்கிறவரோட அலுவலகத்தை பார்த்துட்டு அவர் கொஞ்ச நாள் போட்டுவார். அதுக்கப்புறம் தலைமை நீதி பதவி போட்டதுக்கு பிறகு அந்த பதவி அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் வேலையை பார்ப்பார். ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்னா, தலைமை பொறுப்பில் இருக்கிறவருக்கு 1 மாதம் நீட்டிப்பு கொடுக்குறாங்க, வேலை நீட்டிப்பு. அப்போ என்ன ஆகும்னா, 2வது இருந்தவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மனக்கசப்பு வரும். என்னப்பா இது, இவர் ரிட்டையர் ஆவார்னு பார்த்தா இவர் இன்னும் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ ஒருவேளை திருப்பி ஆட்சிக்கு வந்தால் இவரே கண்டினியூ ஆவாரா? எதனால இந்த எக்ஸ்டென்ஷன் இவருக்கு கொடுத்தாங்க? நம்ம இராணுவத்தில்னா தலைவர்களுக்கு, தளபதிகளுக்கு பஞ்சம் இருக்கா, இல்லை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு பஞ்சம் இருக்கா? அப்படி இருக்கும்போது எதுக்கு இது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாத கடைசி நேரம் ஒரு சர்ச்சையில் போய் இந்த ஒரு இஷ்யூ சிக்கி இருக்கு. இது ஏன் சர்ச்சையாகுதுன்னா, இதற்கு முன்னாடி அம்மையார் இந்திரா காந்தி பீரியட்ல நீங்களே சொன்னீங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அவர் ஒரு சர்வாதிகாரி, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை ஓரளவுக்கு கம்மியாக இருக்கிற ஒரு நபர், இல்லை நம்பிக்கையே இல்லாத நபர். கடைசியில் எமர்ஜென்சி அவங்க அப்போ தான் இருந்தாங்க. அப்போ அதே மாதிரி இவர் எதனா முயற்சி பண்ணுறாரா அப்படின்ற அந்த ஒரு சந்தேகம் நமக்கு எழுப்புது. இந்த சந்தேகம் வர்றதுக்கு அவர் தான் காரணம் முழுக்க. ஏன்னா சென்ட்ரல், அதாவது முப்படைக்கும் ஒரு தலைவர் அப்படின்ற அந்த பதவி நமக்கு கிடையாது. இராணுவத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார், கப்பற்படைக்கு ஒரு தலைவர் இருப்பார், விமானப்படைக்கு ஒரு தலைவர். இந்த முப்படை தலைவர்களே இயக்குறது ஜனாதிபதி ஒண்டி தான். இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் அடிக்கடி சந்திப்பாங்க. தேவைப்பட்டா எப்பனாச்சும் ஒரு முக்கியமான விவகாரம் தான் பிரதமர் சந்திப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இவர் என்ன பண்ணாருன்னா, தனியாக இந்த 3 விடயங்களுக்கும் சேர்ந்து ஒரு தலைமை பொறுப்பில் ஒருத்தரை போட்டாங்க. அதுவே ஒரு சர்ச்சைக்கு ஆளாச்சு. அது மாதிரி பிரச்சனை தொடர்ந்து இந்த மாதிரி அது மாதிரி அக்னிபத்து பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டார். ஐயா 4 வருஷம் நீங்கள் வேலை செஞ்சுட்டு உங்களுக்கு டெம்பரரி ஒர்க்கு, பர்மனெண்ட்டாக இருந்த ராணுவ வேலையை என்ன பண்ணாரு, பர்மனெண்ட் ஆக்கி 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கும் தேசத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, கை கால் அடிபட்டால் காசு கிடையாது, அதுக்கு மேலே உங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, நீங்கள் நெஞ்சு உறுதியோட அப்படியே மாறு தோள்பட்டையெல்லாம் இது பண்ணிட்டு நான் ராணுவத்தில் வேலை செஞ்சேன், அவ்வளோதான். அதை தாண்டி, அதாவது அவங்களோட கமிட்மெண்ட்டை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. இந்த அக்னிபாத் திட்டத்தின் மூலமா அந்த மாதிரி ஒரு விஷயத்த கீழ் லெவலில் இருக்கவங்களுக்கு பண்ணாரு, ஜவான் லெவலில் இருக்கவங்களுக்கு. மேல் லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வேலையை 2 வாட்டி பண்ணியிருக்காங்க. பார்க்கணும், பொறுத்திருந்து பார்க்கணும் என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல அரசியல் விமர்சகர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் பராகல பிரபாகர் அவர்கள் கூட தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராரு, இந்தியா அலையன்ஸுக்கு பாஜகவிற்கு அவங்க எதிர்பார்க்குற மெஜாரிட்டி கிடைக்கலன்னா ராணுவ ஆட்சி அமல்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக கண்டிப்பாக பிஜேபி தான் வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற சூழல்ல இந்த ஒரு மாற்றத்தை நம்ம ஒரு அரசியல் ரீதியாக அணுகணுமா? கண்டிப்பா இல்லை. அது இந்த மாதிரி பயங்கள் ஏன் வருதுன்னா, இன்னைக்கு ஜனநாயகத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. நேற்று கூட பாருங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, நேற்றும் நிறைய பேர் பேசினாங்க, 2 நாளைக்கு முன்னாடி ஐயா நடிகர் பிரகாஷ்ராஜ் கூட பேசியிருந்தார். இங்கே ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு.
அதாவது நாங்கள் நினைக்கிறது தான் சட்டம், நாங்கள் வைக்கிறது தான் திட்டம், எங்களுக்கு வேணும்னா யாரை வேணால் தூக்கி உள்ளே போடுவோம், யாரை வேணால் வெளியில் விடுவோம், யார் எங்கள் கட்சியில் ஊழல்வாதி வந்தாலும் சேர்த்துக்குருவோம், அவங்க மேலே இருக்கிற கேஸை விசாரிக்க மாட்டோம். இதுதான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் 4 மூலையில் நீங்கள் டிஃபைன் பண்ணணும்னா இதுதான். இப்போ இதில் எதுக்கு இது நம்ம எடுத்துக்காட்டு பார்க்கணுன்னா, தேஜஸ்வி யாதவ் வந்து ஜூன் 4க்கு பிறகு அவர் உள்ளே போயிடுவார் அப்படின்னு சொல்லி பிரதமர் பேசுகிறார். இவர் வந்து காவல்துறையை சேர்ந்த அதிகாரி அல்ல, இவர் அமலாக்கத்துறையினுடைய சிறப்பு டைரக்டர் கிடையாது, இவர் சிபிஐயில் வேலை பார்த்தவர் கிடையாது, இவர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்கன்னா கணக்கு எழுதினாரா எதனா பண்ணார், இவர் எதுவுமே கிடையாது. இவர் வந்து பிரதமர். ஒரு பிரதமர் வந்து தன்னை எதிர்த்து பேசுகின்ற ஒரு இளைஞனை, ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை ஜூன் 4ஆம் தேதி மேலே நீ ஜெயிலுக்கு போயிடுவ அப்படின்னா, இது எப்படின்னா வந்து இந்த ஒரு சில காசு வாங்குற காவல்துறையில் ஒரு சில காட்சிகள்லாம் காட்டிருப்பாங்க படத்தில். இந்த பிக் பாக்கெட்டோ இல்லை திருடுறவங்க போயிட்டு அந்த போலீஸ்காரங்க காசு கொடுக்கலன்னா இந்த மாதிரி காட்சி வச்சுருப்பாங்க டைரக்டர். நீ எனக்கு காசு கொடுக்காம போ, ஜூன் 4க்கு பேர் நான் உன்னை தூக்கி ஜெயிலில் போடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு பேச்சாக இருக்கிறது. உண்மையிலே தேஜஸ்வி யாதவ் ஒரு குற்றவாளி, ஊழல்வாளி, இல்லை அவர் மீது வந்து இவங்களுக்கு சாட்சியங்கள் இருக்குன்னா அதை வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட துறை கைது செய்து இந்த நேரத்தில் நீதிமன்றத்துக்கு முன்னாடி வைத்திருக்கணும். இப்போ அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்பட்டமாக தெரியுது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது அதுக்கப்புறம் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தோட அந்த நன்னடத்தை வந்து ஒரு சரியாக இல்லை. அது வந்து ஒரு குளறுபடியாக இருக்குது, ஒரு சர்ச்சைக்கு வித்திட்டு இருக்குது. ஒரு 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 ஜனநாயகத்தை திருவிழாவை ஒரு முறைப்படி அது ஒரு நியாயமான ஒரு முறையில் பண்ணுறாங்களான்னா கிடையாது. சந்தேகம், அடிக்கடி சந்தேகம் வருது. இப்போ எம்சிசி அமலில் இருக்கும்போது இந்த மாதிரி நீட்டிப்பு வந்து பண்ணலாமா, பண்ணக்கூடாது? தேர்தல் ஆணையம் அவங்க விஷயத்திலே தலையிட்டது கிடையாது. பூத்தில் ஒரு குழந்தை வந்து 8 ஓட்டு கள்ள ஓட்டு போடுறான், அதுக்கே வந்து மறுநாள் ஐயோ அம்மா அப்பான்னு பிரச்சாரம்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்குது. சூரத்துலேயும் அதுக்கப்புறம் இண்டோர்லேயும் நம்ம பார்த்தோம், போட்ட கேண்டிடேட் ராவா ஓட்டு போட்டாங்க. இந்த படத்துலலாம் காட்டியிருப்பாங்க, பொண்ணை திடீர்னு பார்த்தா தூக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு தூக்குற மாதிரி இந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இல்லை வேறு ஏதோ ஒரு பெற்றோர்கள் ஒரு திருமணத்தை நிச்சயம் பண்ணிப்பாங்க, வேறு ஒரு மாதிரி நடக்கும். இந்த மாதிரி காட்சியெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்த படம் பார்க்குறோமா இல்லை ஜனநாயக நாட்டில் இருக்கிறமானே தெரியல இவங்க பண்ணுறதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தா எலக்டோரல் மிஷின்லேயும் கண்ட்ரோல் யூனிட் அதெல்லாம் எடுத்துன்னு போகிற இடத்துல பார்த்தா பிஜேபின்னு போட்டு டேக் அடிச்சு ஊட்டிடுது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. அதாவது கட்சிக்காரர்கள் தேர்தல் நடக்கிற நேரத்தில் கத்தியோ துப்பாக்கியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பூத்தை தூக்கின்னு போகிறது இருக்குது, ஓட்டு பெட்டிகளை எடுத்துகிட்டு போகிறது இருக்குது, கள்ள ஓட்டு போகிறது இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் தேர்தல் ஆணையமே ஒரு விஷயத்தை வந்து பாதுகாக்காம சரியாக பண்ணாமல் விமர்சனம் ஆனதுன்றது சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 20 வருடத்தில் நான் இவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை பார்க்கல. இப்போ தான் நான் பார்க்குறேன். இந்த சின்னத்தை முடக்கிறது, இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அப்போ அது ஒரு சைடு பிரச்சனையாக இருக்குது. இன்னொரு சைடு இப்போ இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறமா அவங்க சொல் பேசி கேட்கலன்னா அவங்கள அந்த பதவியிலிருந்து நீக்கிறது, அது அதிகாரிகளாக இருந்தாலும் சரி. இந்த மாதிரி போக்கு, பிரதமரோட அந்த பேச்சு தன்மை, யாராக இருந்தாலும் நான் கைது செய்வேன், எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுவேன் அப்படின்றது. அப்புறம் சாமியை போய் இப்போ அதாவது நான் வந்து ஒரு தெய்வ குழந்தை, இப்போ நம்மலாம் வந்து விமர்சனம் பண்ணால் இப்போ தெய்வ குற்றச்சாட்டு ஆகிடும். இப்போ மனிதர்னா மனிதரை போய் கேள்வி கேட்கலாம், ஏன்ப்பா இது மாதிரிலாம் பண்ணுறீங்களே அப்படின்னா, நான் மனித பிறவியே இல்லை, நான் எப்படி போகிறேன் அப்படின்னா மேலேருந்து பரமாத்தா அனுப்பிச்சு விட்டாருன்ற மாதிரி பேசுறாரு. அப்போது இந்த மாதிரி நிலைப்பாடில் இந்த சமீபத்திய சர்ச்சை முஜ்ரா நடனம் அது வேறு. அதாவது சர்ச்சைக்கோ இல்லை ஒரு விமர்சனத்துக்கோ இல்லை இந்த மக்களை வந்து தாழ்மையாக பேசுகின்ற நிலை இருக்கு இல்லையா? பூரி ஜெகநாதர் சொத்து காணோம், இல்லை அந்த பொக்கிஷங்கள்லாம் வைக்கிற அந்த அரை சாவி காணா போச்சுன்னா காணா போன இடத்துல போய் தேடணும். அதை விட்டு தமிழ்நாடோ தமிழ்னு எதுக்கு வலிக்கணும்? இங்கே 40 சீட்டு இருக்குது. இந்த மாதிரிலாம் பேசிட்டு தெரிஞ்சால் நாளை பின்ன தாமரை வளருமா? கொஞ்சமாச்சு சிந்தனை இருந்தால். இது வந்து ஒரு பெரிய மாநிலம், ஒரிசா விட அதிக பெரிய மாநிலம் தமிழ்நாடு. வியாபார ரீதியாகவும் சரி, லோக்சபா சட்டமன்ற சீட்டு இருக்கும்போது இப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை பொருள் இங்கே அவர் ஐயா வாதம்படி தமிழ்நாட்டுக்கே ஐயா திரு பாண்டியன் எடுத்துகிட்டு வந்துட்டாருன்னு வச்சுக்கோம், ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில், வாதத்தின் அடிப்படையில், அதை எப்படியா வெளியில் பேசுவாங்க. தமிழ்நாடுக்கு தமிழை வலிக்க வேண்டிய நோக்கம் என்ன? அப்போ இவரோட இந்த பேச்சு, இந்த தன்மை என்பது ஏதோ ஒரு பயத்தோட உச்சமா, இல்லை அவர் உண்மையிலே வந்து தடுமாறுறாரா, இல்லை வேற வயது முதிர்வு காரணமாக? ஏன்னா 74 வயது அகவை ஆகிவிட்டது ஐயா அவர்களுக்கு. அப்போது அதனால் எதனா வயது முதிர்வுனால எதனா பிரச்சனையா, இல்லை வேற எதனா? எல்லாருக்குமே ஆகும். இப்போ சம்டைம் நம்மளே படப்படன்னு பேசணும்னா நர்வு வந்து வீக் ஆகி நம்மளுக்கே ஒரு படபடப்பு இருக்கும். அந்த மாதிரி எதனா படபடப்பு இருக்குது ஐயாவுக்கு? இல்லை எதனா டாக்டர் போய் பார்க்கணுமா என்னன்னு தெரியல. அது ஜூன் 4க்கு பிறகு அது நமக்கு தெரிய வரும். ஏன்னா இப்போ எதையும் காட்ட மாட்டாங்க. ஜூன் 4க்கு முன்னாடி கத்திரிக்காய் வெளியில் வந்துடும். ஒருவேளை ஜெயிக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் கூட அவர் பண்ணியிருக்கலாம், இல்லை தோத்துற போகிறோன்ற அந்த பயத்தில் கூட அவர் பண்ணியிருக்கலாம். எதனால் பண்ணார் அப்படின்றது 4ஆம் தேதி மேலே நமக்கு தெளிவாயிடும். அந்த சந்தேகம் வேணாம். இனிமேல் நம்ம பிரதமர் திடீர்னு இந்த ஒரு 3 மாதமா ஏன் இது மாதிரிலாம் நடந்துக்கிட்டாரு? வழக்கமாக சிறுபான்மையினரை பற்றி பேசுவார், ஏதோ லைட்டாக ஊர்க்கா மாதிரி, எப்போ எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தானை தொட்டுக்குவார், அதெல்லாம் ரைட்டு. பட் இது முழுக்க போயிட்டு இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் அதிபர் மாதிரி தானே இருக்கார். இந்திய நாட்டு மக்களை விட அதிகமாக பேசுகிறத விட
எப்போ பார்த்தாலும் பாகிஸ்தானு, அங்கே இருக்கிற இஸ்லாமியர், இங்கே இருக்கிற சிறுபான்மையினர் இப்படி தானே போயிட்டுருக்கு. அப்போ யார் இவர் எந்த நாட்டுக்கு தேர்தல் நிற்கிறாருன்னே தெரியாத மாதிரி ஒரு போக்கு. அதுக்கப்புறம் கடவுள்னு பேசுறது. அப்புறம் சாமி பொருள் திருடு போச்சுன்னா அப்போ அதை பாதுகாக்காமல் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? 6 வருஷமாக பல் வலிக்கிட்டு இருந்தாரா ஐயா தினைக்கும்? இல்லை படுத்து தூங்கிட்டு இருந்தாரா? நம்ம படத்துலலாம் கும்பகர்ணன் கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லை. என்ன நடக்குது? நீங்கள் தான் பிரதமர், அதாவது சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுக்கு 30 நாள் கால நீடிப்பு பண்ணுற அந்த அதிகாரம் இருக்குது. பணம் மதிப்பீடு பண்ணுற அதிகாரம் இருக்குது. 370 கொண்டு வர அதிகாரம் இருக்குது. டிமானிட்டைசேஷன் பண்ணிவிட்டு கூடவே வந்து ரயிலெல்லாம் நிறுத்தணும் கரோனா காலத்தில். அவ்வளோ அதிகாரம் இருக்கிறவரால் ஏன் இந்த பூரி ஜெகநாதரோட சொத்தை பாதுகாக்க முடியல? அப்போ அவர் இந்துவாக தவறாரு, பிரதமராக தவறாரு, இந்த நாட்டினுடைய ஒரு முக்கிய அரசியல் தலைவராக தவறாரு. இதெல்லாம் தவறி இருக்காருல்ல. குறை சொல்றதுக்கு முன்னாடி இப்போ இந்த 3 விஷயம் கோட்டை விட்டது யார்? ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை? அப்போது நவீன் பட்நாயக் கூட்டணி வந்துட்டு இருந்தா அப்போது பூரி ஜெகநாதரோட அந்த பொருள்லாம் தொலைஞ்சு போனாலும் அதை பற்றி கவலை கிடையாது. இப்போ பிரச்சனை என்னன்னா நவீன் பட்நாயக் கூட்டணி வரல, அதனால தேர் எழுதி தெருவில் விட்டுருவோம். இது வரலாம் இன்னைக்கு நேற்று வரலாம் வந்து நல்லா இருந்தது, இந்த கூட்டணி நல்லா இருந்தது, அது இனிப்பாக இருந்தது. இது மாதிரி தான் இருக்கு அவங்களோட போக்கு. நீங்க சொன்னது மாதிரி ஒரு பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழர்கள் குறித்து பேசினது சர்ச்சையானது. இன்னொரு புறம் ஒன்றிய அமைச்சர் ஸ்மிருதி இரானி அவர்கள் நேற்று பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒடிசா மக்கள் பணத்தை வந்து தமிழ்நாட்டு கான்ட்ராக்டர்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பேசுனது சர்ச்சையா இருக்குது இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, தலைவர் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை சொல்லுவாங்க. அப்போ இதை பார்க்கும்போது என்னன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயா பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒரு அறிவு சார்ந்த சித்தாந்த பேச்சு பேசுகிறாரு அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க கீழே இருக்கவங்க. அந்த நம்பிக்கையினுடைய நீட்சியாக என்னன்னா இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கான்ட்ரவர்ஷியல் கருத்து வரும்போது அதுக்குள்ளே போய் பேசாமல் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் வந்து பாரத பிரதமரோட விசுவாசி, நீங்கள் பாரத பிரதமர் மோடியோட கேபினெட்டில் இருக்க அங்கம் வகிக்கூடிய அமைச்சர் அப்படின்றத காட்டுறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் பேசலாம், இல்லை மக்களுக்கு ஏதோ ஒரு திட்டத்தை கொடுத்துட்டு, இப்போ அதுவும் குறிப்பாக சொன்னால் அவங்க வந்து அந்த மனித வள இந்த மேம்பாட்டெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அமைச்சரவையில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது இளைஞர்களுக்கும் எதுக்கும் வேலை வாய்ப்பு பண்ணிட்டு, இல்லை ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எதனா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, இந்த திட்டத்துக்கு முழு காரணம் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள்னு சொல்லலாம். ஆனால் அதற்கெல்லாம் பணம் செலவாகும், அதற்கெல்லாம் வந்து ஒரு நல்ல அதிகாரிகள் இருக்கணும், அதற்கெல்லாம் செய்யக்கூடிய அந்த எண்ணோட்டம் தன்மை இருக்கணும் பாரதிய ஜனதா கட்சிக்கு. அதனால் அதை பண்ணாமல் இது சுலபம் இல்லை. வாய்க்கு வந்ததை கருத்து சுதந்திரன்ற பேரில் உண்மை அதில் இருக்கா, உண்மைத்தன்மை இருக்கா, இல்லை அது உண்மையிலே திருடு போச்சா, இல்லை சும்மாவே வந்து சொல்கிறாங்களா, கலப்பி விடுறாங்களா நமக்கு தெரியாது. சம்மந்தப்பட்டவங்களே அதை பிரச்சனை பெருசாக்குறாங்க. யார் விசாரித்து இந்த நாட்டு மக்களுக்கு உண்மையை சொல்லணுமோ அவங்களே கத்திக்கிட்டு வர்றாங்க, திருடன் திருடன் திருடன். அப்போ யாரை நீங்கள் சந்தேகப்படுவீங்க? திருட்டு போனது முன்னாடி அன்னைக்கெல்லாம் சொல்லலை, இப்போ இன்னைக்கு திருடன் 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 ஒருத்தர் கத்திட்டு ஓடுறாரு. அப்போ திருட்டு நடந்திருக்குதுன்றது தான் இருக்குது. இப்போ இதில் யார் திருடன்? யார் மௌனமாக இருந்தது திருட்டுத்தனமா, இல்லை உண்மையிலே அது திருடினது திருட்டுத்தனமா, இல்லை திருடே போகாமல் திருட்டுப்பட்ட சும்மாவே கட்டுறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. அப்போ இதுக்கெல்லாம் இது வந்து அம்மையார் ஸ்மிருதி இரானிக்கு பிடிக்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டை வச்சுக்கிறாங்க, கான்ட்ராக்டரு அது இதெல்லாம் சொல்கிறாங்க. அதனால் இது வந்து அவர் ஒண்டி கிடையாது. இப்போ ஐயா ஆளுநர் ரவி எடுத்துக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுறாரு, அனுஷம் அப்படின்னு வந்து ஒரு நாளை கண்டுபிடித்து வைகுண்டத்தில் இருக்குது, வைகாசியில் அந்த நாளில் வச்சுட்டு இன்றைக்கி தான் திருவள்ளூருக்கு உகந்த நாள், இன்றைக்கி தான் திருவள்ளூருக்கு எல்லாம் பண்ணோம், எல்லாரும் வாங்க திருவள்ளூரை நான் கொண்டாடுறேன் அப்படின்றாரு. திருவள்ளூரை கொண்டாடுறேன்னா திருவள்ளூர் சொன்ன அந்த மரபுகள், அந்த பாடல்கள், அது பிரகாரம் வாழ்க்கையை வந்து நடத்தணுன்றது இல்லை. ஜிஎஸ்டி இந்த மாதிரி மக்கள்கிட்ட சொல்லாமல் போனால் வந்து திருடனுக்கு சமம், அரசனாக இருக்கிறதுக்கே லாக்கி இல்லை, கொள்ளாது அப்படின்ற மாதிரிலாம் ஐயா தாத்தா பாடி இருக்கிறாரு. அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி வந்து ஒரு வனத்தை எவ்வாறு பாதுகாக்கணும், வனத்தை சுரண்டக்கூடாது, வனம் வந்து ஒரு பொக்கிஷன் பாடி இருக்கிறார் ஐயா. ஆனால் இவங்க வந்து காட்டுன்ற அந்த வார்த்தையை, ஃபாரஸ்ட்ன்ற வார்த்தையை மாற்றிட்டு அந்த இடத்த வந்து தனியார் நிறுவனத்துக்கு விற்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. அதை உச்சநீதிமன்றம் கூட்டு வைத்து அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் மாற்றக்கூடாது, ஃபாரஸ்ட் காடு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, அதன் அடிப்படையில் தான் அந்த திட்டங்கள் பண்ணணும், உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறுத்தி வைத்திருக்கு. அப்போது திருவள்ளூரை பற்றி பேசுறதுக்கு இவர்களுக்கு எந்த வித தார்மீக அடிப்படை இருக்குன்ற முதல் கேள்வி. ரெண்டாவது, அவர் வந்து சாஃப்ரன் கலரில் போட்டிருந்தாரா, பச்சை கலரில் போட்டிருந்தா, வெள்ளை, இது அங்கே நிற்கலை. இப்போ ரவி அவர்கள் அதே மாதிரி பேசுகிறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வள்ளலார ஒரு சர்ச்சையாக்குறாங்க. இது என்ன வந்து கீழே இருக்கவங்களும் அதே பண்ணுறாங்க. திருவள்ளூர் சர்ச்சை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொளத்தூரில் ஒரு பாஜகவோட ஒரு பேச்சாளர் இருக்கார், ஒரு ஸ்போக்ஸ் பர்சன் ஏஎன்எஸ் பிரசாத் சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து திருவள்ளூர் வந்து இந்து அப்படின்றது திருக்குறள் தான் சாட்சி, ஆதி பகவான் அந்த பாடல் இருக்கே அது வந்து கடவுள் மறுப்பு இல்லை, கடவுளை ஏற்றுக்கிறது, இதுலேருந்து தெரியலையா அவர் ஒரு இந்து இந்து இந்துன்னு சொல்லிட்டு இவங்களே என்ன பண்ணுறாங்க, அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. இப்போ யார் அவர் இந்து இல்லைன்னு சொன்னது? யார் அவர் வந்து தமிழரோ இல்லை அவர் வந்து ஆங்கில வெள்ளக்காரர், அவர் அங்கேருந்து வந்தார், அந்த மாதிரி எதனா பேசு பொருள் இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க ஐயா அண்ணாமலை அவர்கள், அவருமே என்ன பண்ணாருன்னா அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் அப்படின்ற மாதிரி, இந்துத்துவ தலைவரா இல்லையா அப்படின்றதுலாம் என்றைக்குமே பேசப்பட்டது கிடையாது.
என்னைக்கு சங்கராச்சாரியரை வந்து அவங்க கைது பண்ணாங்களோ அப்போவே வந்து தீவிர இந்துத்துவா வந்து இந்த அம்மா வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்களே, காஞ்சி மடத்துக்குள்ளே காவல்துறையா அப்படின்ற மாதிரிலாம் பேசினப்போ அதிமுகவில் இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொலைனா கொலை தான், யாராக இருந்தாலும் கொலை தான், நாட்டினுடைய சட்டத்திட்டம் தான் மேம்பாடு. இன்ஃபேக்ட் வந்து அவங்க ஜெயிலுக்கு போறதுக்கு ஒரு காரணமா கூட சொல்லப்பட்டது. அதாவது திமுக இருந்திருந்தா கூட தொட்டு இருக்க மாட்டாங்க. அதிமுக அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு ஒரு உயர் சாதியினர், அதனால அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் தைரியமாக பண்ணாங்கன்றதான் அவங்களுக்கு அந்த பேசுவார். குறிப்பாக சொல்லணும்னா சங்கராச்சாரியர் கைதில் அந்த அம்மாவுக்கு வந்து அம்மையாருக்கு நல்ல பேர் தான் கிடைச்சிது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவர்கள் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை, அதாவது நான் முன்னாடி சொன்ன 6 கோடி மக்கள் இருக்கிறாங்க, இந்த மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கோ இல்லை மக்களோட ஒரு நாள் வருமானத்தை தூக்கி பிடிக்கிறதுக்கு, இல்லை கூடுதலாக எதுனா வருமானம் வர்றதுக்கு, இல்லை படிக்கிறதுக்கு எதுனா ஒன்று, இல்லை ஒரு திட்டம் ஒரு செயலாக்கும் கட்சி ரீதியாவோ இல்லை ஆட்சி ரீதியாவோ மத்திய அரசு ரீதியாவோ அது மாதிரி எதுவும் கிடையாது. இல்லை இப்படி கூட எடுத்துக்கோங்க, இப்போ நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண முடிவு பண்ணுறீங்க, ரைட்டு, ஒன்றும் தப்பு கிடையாது. கரண்ட் பில் இப்போ அதிகமாக வருது, மக்களால் கட்ட முடியல. திமுக அரசை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா காசு இல்லைன்றாங்க. ஆனால் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அவங்க அதை சொல்லலை. ஆனால் இன்றைக்கி கரண்ட் பில் ஏற்றிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களுக்கு வந்து கரண்ட் பில்லை கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பிஜேபிக்காரங்க எங்கேயோ போய் இபி ஆஃபீஸில் ஒரு போராட்டம் பண்ணலாம், இல்லை டான்ஜெட்கோ முன்னாடி ஒரு அமைதியான முறையில் ஒரு போராட்டம் பண்ணுறான், இல்லை காந்தி வழியில் காந்தி சிலைக்கு முன்னாடி வந்து டியூப்லைட் எல்லாம் கட்டிக்கிட்டு நைட்டில் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணலாம். அது மாதிரி எதுவுமே கிடையாது. பூரி ஜெகநாதர், ஐயப்ப சபரிமலை, பாஜக அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அதானிக்கும் மோடிக்குள்ள லிங்க் எடுத்து போடுவாங்க இல்லையா, அந்த கோல் ஸ்கேம். நான் என்ன சொல்றேன்னா, அது போடட்டும், ஸ்கோல் எடுத்து போடட்டும். மக்கள் வந்து கோல் ஸ்கேமை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. மக்கள் வந்து அவங்களோட வாழ்வாதாரம், எனக்கு வந்து கரண்ட் பில் என்னால் கட்ட முடியல, சொத்து வரி கூட ஆகிப்போச்சு, தண்ணி வரி ஜாஸ்தி இருக்குது, குடிக்க தண்ணி வந்து இந்த சம்மரில் வந்து நேரத்தில் பிரச்சனை இருக்குது, ஒரு தெருக்கு பார்த்தீங்கன்னா நாய் கச்சாமுச்சான்னு இருக்குது. இப்போ நாய் வந்து வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் கார்பரேஷனில் 1913 ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெறி பிடிச்ச நாயை நாங்கள் பிடிக்க மாட்டோம், ப்ளூ கிராஸ்க்கு சொல்லுன்றாங்க. இப்போ வெறி பிடிச்ச நாயை நீங்கள் மாநகராட்சியில் பிடிக்கலன்னா அப்போ வேறு யார் பிடிப்பா? நாய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ நாய் இருக்குது, இத்தனை பேரை கடிக்குது, இவ்வளோ பிரச்சனையாகுது, குழந்தைகள்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிறது பாதிப்பு இருக்குது. இது ஒரு சமுதாய பிரச்சனை, பெரிய பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை. இதனால் வந்து உயிர் பதி ஒரு குழந்தை செத்து போச்சுன்னா அந்த பாவம் யாரை சார்? அது அரசாங்கம் சரியாக கவனிக்கல. அப்போ இந்த மாதிரி சின்ன விஷயத்துலேருந்து ஆரம்பித்து மக்களை பாதிக்கிற பெரிய பெரிய விஷயங்கள் அப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் டெல்டா இருக்குது. இப்போ டெல்டாவே ஏதோ ஒரு கிராமத்தை, இப்போ அண்ணாமலை அவர்கள் நான் விவசாயி தொண்டைக்கு 300 வாட்டி கத்துறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 2 விவசாய கிராமத்தை அண்ணாமலை தத்து எடுத்துக்கிட்டு, ஒன்று சொந்த செலவில் தத்து எடுத்துக்கிட்டு, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி தத்தெடுத்து அங்கே ஒரு ட்ரிப் இரிகேஷன் போட்டு, இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து உரம் வந்து கம்மிய விலையை வாங்கி கொடுத்து, அங்கே இருக்கிற இப்போ ஊர் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் விவசாயிகளெல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு நான் வேலை தரேன், நீங்கள் பண்ணுங்கள், எங்களுக்கு காசெல்லாம் வேணாம், இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட கொடை, இந்த ஊரை வந்து நாங்கள் தத்தெடுத்து பண்ணுறோம். அப்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பாரதிய ஜனதா கட்சியும் கூட மக்கள் நலன் சார்ந்த அரசியல் பண்ணலாம், ஆனால் அவங்க பண்ணுறதில்ல. அதனால தான் இந்த எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன். இது பாரதிய ஜனதா கட்சி ஒண்டி தான் பண்ணணும்னு கிடையாது, திமுகவும் பண்ணலாம், திமுக இப்போ பண்ணாது. காரணம் என்னன்னா, கான்ட்ராக்ட் விடுற அந்த வேகத்தில் இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரையிலும் ஒரு ரோடு பார்த்தா ரோடு போட்டுடணும், ஒரு இடம் பில்டிங் எங்கன்னா, இப்போ ஏகாம்பரேஸ்வரர் கோயில் கூட ஒரு இடம் இருக்குது காலியாக, அழகாக மரம்லாம் இருக்குது, அதை வந்து ஒரு மாமர தோட்டம் மாதிரி ஆக்கலாம், இல்லை அங்கே வந்து ஒரு செடிகள்லாம் போட்டு ஸ்கூல் பிள்ளைகள் வந்து போகிறதுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு இடமாக்கலாம், பார்க் ஆக்கலாம், அதெல்லாம் பண்ணலாம். கல்ச்சரல் சென்டர் கட்டணும். கல்ச்சரல் சென்டர் எதுக்கு கட்டணும்? அப்போ தான் அங்கே ஸ்டீல் வைக்க முடியும், பில்டிங் கட்ட முடியும். பில்டிங் கட்டினா தான் ஒரு 100 கோடி 200 கோடி செலவு பண்ண முடியும். 200 கோடி நீங்கள் ஒரு டெண்டர் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா தான் அவர் ஏதோ பார்த்து உங்களுக்கு செய்வார். அப்போ இவங்களோட திட்டமானது எப்படி இருக்குன்றது பாருங்க. அப்போ இதில் எங்கே பார்த்தாலுமே அந்த மக்கள் நலன் சார்ந்த அரசியல் இல்லை, ஒன்று மதவாத அரசியலாக இருக்குது, இல்லை கான்ட்ராக்டரை ஒட்டிய அரசியலாக இருக்குது. அப்போ அந்த 2வது பாதியாக அம்மையார் வந்து மதவாத அரசியல் பேசுகிறாங்க, கூட இந்த கான்ட்ராக்டர் அரசியலை பற்றியும். அவங்களுக்கு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க அந்த கான்ட்ராக்டை விடலான்றது தான். அவங்களுக்கு வந்து இந்த கான்ட்ராக்டர் எதிர்க்கிற எண்ணோட்டம்லாம் இல்லை, அரசாங்கமே எல்லாத்தையும் எடுத்து செய்யணும், மக்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம்லாம் கிடையாது. நம்ம சம்பாதிக்க முடியலையே, தமிழகத்திலேயோ ஒரிசாலேயோ பிஜேபிக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, ஐயோ நம்ம கையில கஜானா சாவி இல்லையன்றதான் பிரச்சனை. ஒழுங்கு பண்ணணுன்றவங்க அதை கபலீகரம் பண்ணணும், அதை எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. எப்பா அதை ஒழுங்காக்குன்னு சொல்றதும் கருத்து தான், ஆனால் அந்த மாதிரி கருத்துக்கள் இல்லை. எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஏன் மத்தியில் உங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கே சாக கடத்தவனுக்கு ஐசியூவில் ஜிஎஸ்டி போட்டுட்டீங்க, அப்புறம் இதில் எல்லா இடத்துலையும் போட்டால் என்ன ஆகுறது? நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரின்ற மாதிரி அப்படி தானே புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. அதான் பிரச்சனை. இங்கே உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி. நன்றி.